இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் மார்க்கிங்க்கு என்னென்ன ஐட்டம் வேணும்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸு, ஸ்கேலு, இது ஆம்கோல் ஸ்கேலு, சிசர்ஸு, இன்ச் டேப்பு, மார்க்கரு, லைனிங்கு, நம்மளோட ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுறோம். இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுறோம். ஸ்கேலை வச்சு கீழே வந்து ஒரு மார்க் பண்ணிடுறோம். இந்த மார்க் எதுக்குன்னா மடிச்சடிக்கிறதுக்கு. ப்ளவுஸ் தைக்கும்போது கீழே பேக்கில் வந்து கீழே இந்த மடிச்சடிச்சிருக்காங்கல்ல, அந்த மடிச்சடிக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்கேல் அளவு கீழே இடம் விட்டுறோம். அப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்படி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு ப்ளவுஸோட ஹைட்டு வந்து இப்போ மெஷர் பண்ண போகிறோம். ஹைட்டு வந்து கரெக்டாக ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து, ப்ளவுஸோட ஷோல்டர் நான் காமிச்சேன்னா அந்த மிட் பாயிண்ட்லேருந்து எட்ஜு வரைக்கும் எடுக்கணும். ப்ளவுஸ் முடிகிற வரைக்கும் எடுக்கணும். எனக்கு 13.75 வந்துச்சு. இந்த 13.75 வந்து நம்ம கீழே ஒரு கோடு போட்டோம்ல, அதுலேருந்து மேலே 13.75 மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுறணும். அது வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக விட்டுறணும். 2 இடத்துல நான் எதுக்கு மார்க் பண்ணுறேன்னா, அந்த கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக வரணுன்னு தான் 2 இடத்துல மார்க் பண்ணுறேன். ஒரு இடத்துல மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம போடும்போது நம்ம ஸ்கேலை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சோம்னா கோணையாக போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 இடத்துல மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த 2 பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணோம்னா கோடு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அதுக்காக தான் 2 இடத்துல மார்க் பண்ணேன். இப்போ அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ஹைட் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஹிப்பு மார்க் பண்ண போகிறோம். ஹிப்புக்கு வந்து பேக்கை வந்து ரெண்டாக நான் மடித்த மாதிரி இப்படி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு தையல் ஒன்றா வர மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம லைனிங்கோட ஃபோல்டிங் சைடும் ப்ளவுஸோட ஃபோல்டிங்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த மார்க்கிங் வந்து அந்த தையல் வர இடத்துல ஒரு மார்க் பண்ணி விட்டு அடுத்தது டாட் வந்து ஒரு சைடு 1/2 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சைடு 1/2 இன்ச். ஸோ 1/2 இன்ச் மொத்தமாக 1 இன்ச்சு நம்ம விடணும் டாட்டுக்காக. 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணி விட்டுறேன் டாட்டுக்கு. இப்போ அடுத்தது வந்து சைடு அளவு எடுக்கிறோம். ப்ளவுஸை உள் பக்கமாக திருப்பிட்டு ப்ளவுஸோட சைடு ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டு எந்த சைடு வேணால் எடுத்துக்கலாம். உப்பட்டி வீப்பட்டி எந்த சைடு வேணால் எடுத்துகிட்டு கரெக்டாக நான் காமிக்கிற மாதிரி அந்த ஸ்லீவும் அந்த நம்மளோட பாடி பார்ட்டும் ஜாயின் ஆகிற அந்த தையல்லேருந்து கீழே வரைக்கும் எடுக்கணும். பார்த்திங்கன்னா எனக்கு 8.25 இன்ச்சு வந்திருக்கு. அந்த 8.25 இன்ச்சை நம்ம கீழேருந்து மேலே வாக்கில் மார்க் பண்ணி விடணும். நம்ம கோடு போட்டிருந்தோம்னா அந்த கோட்டுக்கு மேலே 8.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/4 இன்ச் விடணும். அது எதுக்குன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம்ல அந்த சீம் அலவன்ஸ்க்காக ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். விட்டுட்டு ஒரு லைன் மார்க் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஹைட் மார்க் பண்ணோம், ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம். செகண்ட் வந்து ஹிப்பு மார்க் பண்ணோம், டாட்டுக்கு விட்டோம். தேர்டு சைடு மார்க் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம். ஃபோர்த்து வந்து நம்ம கழுத்து மார்க் பண்ணணும். ஹைட்டு நெக்கோட ஹைட்டு மார்க் பண்ணுறதுக்கு ப்ளவுஸை ரெண்டாக மடித்து கழுத்து சைடு வந்து நம்ம அளவு எடுத்துக்கிட்டு கீழேருந்து மேலே வாக்கில் மார்க் பண்ணால் நம்மளுக்கு ஹைட்டு கிடச்சிடும். அவ்வளோதான். இப்போ 4.75 வந்துச்சு எனக்கு. அந்த 4.75 நான் கீழ் கோட்லேருந்து மேலே மார்க் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு. இந்த 4 பாட்டையும் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் எடுத்து நான் வச்சுருக்க மாதிரியே கரெக்டாக இதே மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டிங் சைடும் ப்ளவுஸோட ஃபோல்டிங்கும் கரெக்டாக மீட் பண்ணியிருக்கணும். முன்னாடி தள்ளின மாதிரியோ உள்ளே தள்ளின மாதிரியோ எதுவுமே இருக்கக்கூடாது. கரெக்டாக ஃபோல்டிங் சைடு கரெக்டாக மீட் பண்ண மாதிரி இருக்கணும். கழுத்தும் அதே மாதிரி கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். இந்த சைடு கழுத்து பக்கம் ஒரு மார்க்கு, ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கு, செஸ்ட் சைடில் ஒரு மார்க் பண்ணி விட்டுறணும். மொத்தம் 3 மார்க் பண்ணணும். கழுத்து இடத்துல ஒரு மார்க்கு, ஷோல்டர் இடத்துல, செஸ்ட் இடத்துல ஒரு மார்க்கு. இப்போ கழுத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 1/4 இன்ச் முன்னாடி நான் மார்க் பண்ணுற மாதிரி 1/4 இன்ச் முன்னாடி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு. ஷோல்டருக்கு அவுட் சைடில் வந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணிக்கோமா, ஒரு வேளை துணி மடங்கி இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம இன்னொருக்கா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ப்ளவுஸை நல்லா விரித்து போட்டுட்டு இப்போ நான் காமிச்ச மாதிரி நல்லா ப்ளைனாக விரித்து போட்டுருங்க. எந்த சுருக்கம் இல்லாமல் விரித்து போட்டு லெஃப்ட் சைடு ஆம்ஹோல்லேருந்து கரெக்டாக ரைட் சைடு ஆம்ஹோல், அதாவது செஸ்ட்டு கரெக்டாக வர்ற இடத்துல நான் எடுக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 18 இன்ச்சு வருது. 18 வந்து பாதியாக பிரித்தா 9 இன்ச்சு. இந்த 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறது வருதான்னு பாருங்கள். கரெக்டாக வந்திருக்கு. அப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறது கரெக்டு தான். அந்த இடம் கரெக்ட் தான். சில டைம்ஸ் 8.75 மார்க் பண்ணிப்போம், இல்லை 9.25 மார்க் பண்ணிப்போம். அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணிட்டோம்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். இப்போ ஷோல்டர் அளவை மெஷர் பண்ணிவிட்டு மேலே
கீழே வந்து அதே அளவு வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறோம். இப்படி கோடு போடுறதுனால என்னென்னா மெஷர் பண்ணி போனால் கோடு வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக போடாமல் ஸ்ட்ரைட்டாக போடலாம். அதுக்காக மெஷர் பண்ணி போடுறோம். இல்லைனா கொஞ்சம் தள்ளி போடுற கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் இப்படி மெஷர் பண்ணி போட்டோம்னா கரெக்டாக வரும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே இப்படி ஒரு எல் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா போடலாம், இல்லை போடாமல் வீட்டில் இது ஆப்ஷனல் தான். நான் புரியணுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம போட்ட பாக்ஸ் மாதிரியே வந்துருச்சா, அதே மாதிரி இதையும் பாக்ஸ் மாதிரி வச்சு நான் காமிக்கிற மாதிரி செக் பண்ணி பாருங்கள். கிராஸில் 1.25 வருதா, அந்த 1.25 நம்ம போட்ட பாக்ஸில் இப்படி மார்க் பண்ணி விட்டுறணும். மார்க் பண்ணி விட்டுட்டு ஒரு கர்வ் பண்ணிடணும். அந்த 1.25 இன்ச் மேலே இப்படி டச் ஆகிற மாதிரி நல்லா கர்வ் பண்ணி விட்டுருங்க. கர்வ் பண்ணி விட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து ஆம்ஹோலை வந்து அதை மெஷர் பண்ணுறோம். ஆம்ஹோல் எப்படி மெஷர் பண்ணால் கரெக்டாக பாடி பார்ட்டும் ஸ்லீவு ஜாயின் ஆகிற அந்த வளைவு இருக்கும்ல, அந்த வளைவோட எட்ஜ்லேயே அப்படியே நம்ம மெஷர் பண்ணிவிட்டு வரணும். அப்படி தான் வந்து ஆம்ஹோல் மெஷர் பண்ணோம். எனக்கு வந்து 7.5 வந்துச்சு. இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறது 7.5 இருக்குது, கரெக்டாக இருக்குது. நான் ஏன் மேல் கோட்லேருந்து அளவு எடுத்தேன்னா, நம்ம தையல் வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி தான் வரும். நம்ம மேல் கோட்லேருந்து 7.5 வந்துச்சுன்னா, இப்போ நான் காமிக்கிற மாதிரி செகண்டாக நான் எடுத்துகிட்டு என்ன கொஞ்சம் தள்ளி, அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து 7.5 வந்துடும். நீங்கள் அளவு எடுக்கும்போது செகண்ட் கோட்லேருந்து 7.5 வந்துச்சுன்னா, உங்களுக்கு மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி நீங்கள் தையல் வரும்போது இன்னொரு 1/2 இன்ச் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும். அது மிஸ்டேக் ஆகும். அதனால் எப்போவுமே வந்து மேலே 1/2 இன்ச் ஷோல்டருக்கு விட்டோம்னா அதுலேருந்தே நம்ம வந்து ஆம்ஹோல் கால்குலேட் பண்ணணும். ஆம்ஹோலும் செஸ்ட் பாயிண்ட்டும் கரெக்டாக மீட் ஆகணும். மீட் ஆகலைன்னா ப்ளவுஸ் கரெக்டாக வராது. மீட் ஆயிடுச்சுன்னா அந்த பாயிண்ட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் ஒரு கோடு போட்டுருங்க. அதான் பாடி பார்ட்டு. எக்ஸ்ட்ரா கோடு வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ கழுத்துக்கு வந்து 3.25 இன்ச் வருது ரெடி அளவு. அந்த ரெடி அளவு 3.25 நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். கீழே மார்க் பண்ணி விட்டுட்டு மேலே நம்ம கட்டிங்க்கு ஒரு மார்க் பண்ணோம்ல, அந்த லைனுக்குமே இந்த 3.25 லைனுக்கும் மார்க் பண்ணி, இது வந்து ஸ்லாண்டிங்காக தான் வரும். ஏன்னா நம்ம கீழ் கோடு வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் போட்டிருக்கோம். இப்படி போடுறதுனால என்ன, ப்ளவுஸ் பின்னாடி பார்க்குறக்கு நல்லா டீப்பாக ஷேப்பாக நல்லாயிருக்கும். நம்ம அதே வச்சு போடும்போது நம்ம இப்போ மேலே 2.25 கீழே 2.25 வச்சு போட்டோம்னா ஒரு மாதிரி குறுகல் ஆயிரும் தைச்சதுக்கப்புறம். அதனால் இப்படி ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு போட்டிங்கன்னா ஷேப் நல்லா வரும். அவ்வளோதான், ப்ளவுஸோட பேக் பார்ட் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி பேக் பார்ட் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்லித்தரேன். பேக் பார்ட் புரிஞ்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.